மேஷம், இன்று உங்களுக்கு புதிய முயற்சிகள் கைகூடும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடனிருந்து மனக்கசப்புகள் நீங்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட காரிய தடைகள் விலகும். ரிஷபம், குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயரும். பழைய கடன்களை தீர்க்க வாய்ப்புகள் அமையும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு நெய் தீபமேற்றி வழிபட சுபிட்சம் உண்டாகும். மிதுனம், இன்று திருவாதிரை நட்சத்திரம் உங்கள் ராசியில் வருவதால் தன்னம்பிக்கை கூடும். பெரியோர்களின் ஆலோசனைகள் புதிய பாதையை காட்டும். வியாபாரத்தில் லாபம் பெருகும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபடவும். கடகம், திடீர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு அம்மன் கோவிலில் நெய் தீபமேற்றி வழிபட மனமீதி கிடைக்கும். சிம்மம், உங்களின் நிர்வாகத்திறன் வெளிப்படும் நாள். உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். சமூகத்தில் உங்கள் கௌரவம் உயரும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானை காலையில் வணங்கி வர ஆரோக்கியம் சிறக்கும். கன்னி, உத்தியோகத்தில் கடின உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு பெரியோர்களின் உதவி கிட்டும். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு விநாயக பெருமானுக்கு தோப்புக்கரணம் போட்டு வழிபட வெற்றி நிச்சயம். துலாம், வெளிநாடு செல்லும் முயற்சிகள் வெற்றியை தரும். தந்தையார் வழியில் நன்மைகள் நடக்கும். சொத்து விவகாரங்களில் சுமூகமான தீர்வு கிடைக்கும். உற்சாகமான நாள். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு துர்க்கையம்மனை வணங்கி வர எதிர்ப்புகள் விலகும். விருச்சிகம், இன்று உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் நீடிப்பதால் பேச்சிலும் செயலிலும் அதீத கவனம் தேவை. யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது நல்லது. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு சிவபெருமானை தியானித்து ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி வர தடைகள் குறையும். தனுசு, வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடும். நண்பர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். மகிழ்ச்சியான செய்திகள் இல்லம் தேடி வரும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடவும். மகரம், கடன் பிரச்சனைகள் குறைய வழி பிறக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானை எள்தீபமேற்றி வழிபட இன்னல்கள் தீரும். கும்பம், பிள்ளைகளின் கல்வி மற்றும் முன்னேற்றத்தில் ஆர்வம் காட்டுவீர்கள். பூர்வீக சொத்து விவகாரங்களில் லாபம் கிடைக்கும். உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். வருமானம் உயரும். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு காலபைரவரை வணங்கி வர பயம் நீங்கி வெற்றி கிட்டும். மீனம், வீடு வாகன சேர்க்கைக்கான யோகம் உண்டு. தாயார் வழியில் அனுகூலம் உண்டாகும். உங்களின் பேச்சுக்கு தனி மதிப்பு கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளால் இல்லம் மகிழ்ச்சியடையும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு
பெருமாளை வணங்கி வர சகல சௌபாக்கியங்களும் கிட்டும்.